அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திருவண்ணாமலையில் இருந்து ஒரு நேயர் கேட்டுள்ளார். அவர் தனது மகனுக்கு 35 வயதாகிறது என்றும், அதே சமயத்தில் அந்த பையனின் வேலையிலோ குடும்பத்திலோ எந்த குறைவும் இல்லை எனவும், அப்படி இருந்தும் 35 வயது வரை திருமணம் நடைபெறவில்லை என்றும், அதே சமயத்தில் ஒரு ஜோதிடரிடம் கேட்டபோது 6 மாதத்திற்கு முன்பே திருமணம் நிச்சயம் முடிந்துவிடும் எனவும் கூறினார். ஆனாலும் இதுவரை திருமணம் முடியவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் தட்டி கொண்டே போகின்றது. மனதிற்கு மிகவும் வருத்தமாய் உள்ளது. இதற்கு யாரை குறை கூறுவது என வருத்தப்பட்டு கேட்டுள்ளார். இதற்கு ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களின் பதில் என்ன? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, 35 வயது ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகல. ஆனா ஜோதிடர் என்ன சொல்றாருன்னா, திருமணம் ஆகும், 6 மாசத்துல ஆயிடும்னு சொல்றாரு, இன்னும் ஆகல அப்படின்னு கேக்குறீங்க. இது ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஜோதிடர் உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தாய் தந்தை போய் ஒரு பிள்ளைக்கு பார்ப்பாங்க. அப்போ உன் பிள்ளைக்கு திருமணமே ஆகாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த ஜோதிடர் சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. அதை பெற்றோர்களும் ஏத்துக்க மாட்டாங்க. என்ன அப்படி சொல்ற, நீ என்ன பிரம்மனா, நீ என்ன அருள் வாக்கா கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி சண்டைக்கு போனவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அதனால ஜோதிடர் அவ்வளவு பட்டவர்த்தமா இவங்களுக்கு திருமணமே ஆகாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. திருமணம் ஆகாதுங்கிற நிலைமை இருக்கும் ஜாதகத்துல. எல்லாருக்கும் திருமணம் ஆகிறதுல எல்லாருக்கும் எல்லா பாக்கியங்களும் கிடைச்சிறது இல்லை. சிலருக்கு சிலதான் கிடைக்கும், சில கிடைக்காது அப்படிங்கிறது இருக்கு. அதாவது அவங்க வயதுக்கு தகுந்தாற் போல, அவங்களுடைய ஜாதகத்திற்கு வலிமைக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். சில கிடைக்காது. சிலருக்கு குடும்ப வாழ்க்கை கிடைக்காது, சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. இப்படி நிறைய நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான, ஏன்னா ஜோதிடர் அப்படிங்கிற முறையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது இப்ப ஜோதிடருங்கிற முறையில என்கிட்ட சொல்லுவாங்க. அதனால நான் சொல்றேன், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை இல்லாதவங்க அப்படின்னே கிடையாது. இதுல முக்கியமானது நம்ம, ஏன்னா ஒரு மனித பிறப்பு அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா, அது திருமணமாகி தன்னுடைய வாரிசை இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போறதுதான். வேற எதுவுமே கிடையாது. நான் ஒரு நல்ல ஆன்மீகவாதியா ஆகிறதுக்கு தான் பிறந்தேன், இல்ல நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. பிறந்தோம், இதை படித்தோம், நம்மளுடைய வசதிக்கு இது வேலை பார்த்துக்கிட்டோம், வருமானத்தை உண்டு பண்ணிக்கிட்டோம், ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், நமக்கு ஒரு குழந்தை அப்படின்றத உருவாக்கிட்டோம், நம்ம வாரிசா அவங்களை விட்டுட்டு நம்ம போறோம் வெளியில. அப்படிதான் நம்ம மனித படைப்பு படைக்கப்பட்டது. அதனால திருமணங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது எல்லாரும் நம்ம பிள்ளைங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சில இடங்கள்ல அது நடக்காம போயிடுது. அப்போ ஜோதிடர் அதை சொல்ல மாட்டார், உண்மையை சொல்ல மாட்டாருங்கிறது தான் உண்மை. அப்படி ஒண்ணு இருந்தது அப்படின்னா அவங்க ஜாதகத்திலே அது தெரியும். 7ஆம் இடம்னு ஒண்ணு இருக்கும், லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு. இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த லக்னம் தானாங்கிறத முதல்ல ஊர்ஜிதப்படுத்திக்கணும். சமயத்துல 3 டிகிரில இல்ல 27 டிகிரில லக்னம் இருந்துச்சுன்னா, நீங்க முன்ன பின்ன 5 நிமிடம் 10 நிமிடம் முன்ன பின்ன போட்டீங்கன்னா லக்னம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கணும். இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம்னு ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இப்ப நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 2ல 7ல 8ல சனி செவ்வாயோட தொடர்பு இருக்கும். அதாவது பார்வை இருக்கும், இல்ல இருப்பு இருக்கும், இல்ல ராகு கேது இருக்கும், இல்ல 2-8ல ராகு கேது இருக்கும். அந்த 7ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதி இருக்கும். அந்த அதிபதி எங்கேயாவது போய் கெட்டு போயிருக்கும், ராகுவோட இணைந்து கெட்டு போயிருக்கும். அந்த 7ஆம் அதிபதி அந்த 7ஆம் இடத்திற்கு 6, 8, 12ல மறைஞ்சிருக்கும். சுக்கிரன் 3, 8ல மறைஞ்சிருக்கும். இல்ல சுக்கிரனே ராகுவோட கெட்டு போயிருக்கும், 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா இப்படி எக்கச்சக்கமா இருக்கு. சுக்கிரன் நீச்சமாக்கி இருக்கும், இல்ல 7ஆம் அதிபதியே நீச்சமாக்கி வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கும். இப்ப இதை ஜோதிடர் முழுமையா சொல்ல மாட்டாரு. உங்க பிள்ளை கல்யாணமே ஆகல அப்படிங்கிறத ஒரு நல்ல ஜோதிடர் சொல்ல மாட்டாரு. இப்ப என்கிட்ட வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், ஆகும், இன்னும் பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அந்த ஒரு பாலிஷா அதை சொல்லிட்டு விட்டுருவேன்.
இதேதான் எல்லா ஜோதிடர்களும் செய்வாங்க. ஏன்னா ஒரு தாய் தந்தைகிட்ட போய் உங்களுக்கு திருமணம் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல ஏதாவது ஒரு தோஷம் இருக்கு, நீங்க போய் அந்த கோயிலுக்கு வழிபட்டுவாங்க, இந்த கடவுளை வழிபட்டுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் எங்கேயும் நடக்கும். அதனால ஜோதிடர் ஒண்ணு நல்ல ஜோதிடரா இருக்கணும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவர் கரெக்டா பாக்கணும் நம்மள. இது ஏன் அப்படி நடக்கல அப்படிங்கிறப்ப இதுல ஏதாவது லக்னத்துல பிரச்சனை இருக்கா, நம்ம தான் மாத்தி பாக்குறோமா அப்படிங்கறத அவர் பாக்கணும். ஏன்னா 6 மாசத்துல ஆகும்னு சொல்லியிருக்காருங்கிறப்ப ஒரு லக்னத்தை பார்க்கணும். அப்ப நம்ம என்ன சொல்லணும், இந்த ஜாதகம் கொஞ்சம் லேட்டா தாங்க திருமணம் ஆகும், நீங்க இது கொஞ்சம் இதை தள்ளி போடுங்க, இப்ப ஒண்ணு எல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஜோதிடர் அந்த ஜாதகத்தை மூடி வைப்பாரு. இப்படிதான் செஞ்சிருப்பாருங்கிறது என்னுடைய கணிப்பு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.